இது வரைக்கும் எந்த நாடும் பண்ணாத ஒரு விஷயத்த இந்தியாக்காக ரஷ்யா பண்ணிருக்காங்க. அவங்களோட 5th ஜெனரேஷன் ஏர்கிராஃப்டான Su-57 ஃபுல் டெக்னாலஜி டிரான்ஸ்பரோட இந்தியாவுக்கு தர போறாங்க. இந்தியாவில தயாரிக்கப்பட்ட ஏவுகணையான அஸ்த்ரா, பிரம்மோஸ், ருத்ரம் இந்த ஒரு ஏர்கிராஃப்ட் நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும். நமக்கு ஏத்த மாதிரி இந்த ஒரு ஏர்கிராஃப்ட மாடிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். Su-57 பத்தி ஒரே வார்த்தையில சொல்லணும்னா மேன்வரிங் கிங். இந்த ஏர்கிராஃப்டோட நேருக்கு நேரா நின்று சண்டை போடுறதுக்கு உலகத்துல இன்னும் ஏர்கிராஃப்ட் கண்டுபிடிக்கப்படல. ரஷ்யா இந்த ஏர்கிராஃப்ட் உருவாக்கிட்டு இருக்கும் போது அமெரிக்கா இந்த ஏர்கிராஃப்ட பத்தி தப்பா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பேனல்ஸ்ல நிறைய கேப் இருக்கு, நாசல்ஸ்லாம் வெளியே தெரியுது, ஒரு 5th ஜெனரேஷன் ஏர்கிராஃப்ட்லாம் ரஷ்யாவால உருவாக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இந்தியாவே இந்த ஏர்கிராஃப்ட வாங்க மறுத்தாங்க. துபாய் ஏர் ஷோக்கு முன்னாடி துபாய் ஏர் ஷோல Su-57 கலந்துக்கும் போது Su-57 பேரை கேட்ட உடனே அங்க இருந்த கிரௌட் மொத்தமா அமைதி ஆயிட்டாங்க. ரஷ்யா எப்படியும் அசிங்கப்பட போறாங்கன்னு எல்லாம் நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா வந்து பண்ண சம்பவம் இருக்கு பாத்தீங்களா? இப்போ இந்த வீடியோல பார்த்துட்டு இருக்கிறது தான் கோப்ரா மேனுவர். உங்களோட ஸ்பீடை குறைச்சிட்டு ஆப்போனண்ட்டை உங்க ஃப்ரண்ட்ல விட்டு பின்னால வந்து லாக் பண்ணலாம். நீங்க இந்த உலகத்திலே நம்பர் 1 5th ஜெனரேஷன் ஸ்டெல்த் ஃபைட்டரான அமெரிக்கா வச்சிருக்க F-22 ராப்டரால கூட இந்த ஒரு விஷயத்த பண்ண முடியாது. எல்லாருமே கனவுல மட்டும் நினைக்கிற சில போர்சஸ்லாம் Su-57 ரொம்ப ஈஸியா பண்ணிட்டு போயிடுச்சு. டாக் ஃபைட்ல எந்த ஒரு ஏர்கிராஃப்டாலையும் கிட்டே நிக்க முடியாது. 5th ஜெனரேஷன் ஏர்கிராஃப்ட்லாம் உருவாக்க தகுதியே இல்ல சொன்னவங்க மேன்வரிங் கிங்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ரஷ்யா இப்போ இந்த ஒரு ஏர்கிராஃப்டை இந்தியாவுக்கு டெக்னாலஜி டிரான்ஸ்பரோட கொடுத்திருக்காங்க. ஒரு 5th ஜெனரேஷன் ஏர்கிராஃப்டை எந்த ஒரு நாடும் மொத்த டெக்னாலஜி டிரான்ஸ்பரோட கொடுத்தது கிடையாது. ஆனா ரஷ்யா இந்தியாக்காக இந்த ஒரு விஷயத்த பண்ணிருக்காங்க. இந்தியா பத்தி சொல்லவா வேணும்? இந்த ஏர்கிராஃப்டை மாடிஃபிகேஷன் பண்ணி இதை இன்னும் மிகப்பெரிய அரக்கனா மாத்துவாங்க. நீங்க இந்த ஒரு விஷயத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க.